வழி அருகே விழுந்தா உடனே சாத்தான் வந்து கொண்டு போயிடுவான். கற்பாறையில் விழுந்தா கொஞ்ச நாள் பிலுவிலுன்னு முளைச்ச மாதிரி இருக்கும், அடுத்த 2 நாள் கழித்து பார்த்தா காணாது. முள்ளுள்ள இடங்களில் விழுந்தால் அதுவும் கொஞ்சம் வேகமாக வளரும். சோலையில் வளர்கிற செடியை பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் வேகமாக வளரும், ஆனால் கனி தராது. முள்ளும் உலக கவலைகளும் நெருக்கி அதை கெடுத்து போடும். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியாத அன்பானவர்களே. ஆகவே இப்போ சொல்லுங்கள், உள்ளவன் யார்? தேவனுடைய வசனத்தை கேட்டு இருதயத்திலே காத்து அதன்படி நடக்கிறவர்கள். அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரா? உள்ளவன் எவனோ அவனுக்கு கூட கொடுக்கப்படும். அது உலகத்தில் உண்மையான விஷயம்தான். யார் அதை கேட்கிறார்களோ, காத்து கொள்ளுகிறார்களோ, அதன்படி நடக்கிறார்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? இது ஒரு நல்ல நிலம், எவ்வளவு போட்டாலும் இது என்ன செய்யும்? வளரும், இதில் கனி வரும். ஆகவே இந்த நிலத்தில் விதைக்கலாம். அது ஒரு இயல்பான காரியம். லூக்கா நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தையின் பொருளை நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்தால் இது ஒரு அநியாயமான வார்த்தை போல நமக்கு தோற்றமளிக்கும், இல்லையா? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படுமாம், இல்லாதவன் யாரோ அவன்கிட்ட இருக்கிறதும் எடுத்து கொள்ளப்படுமாம். இந்த வசனத்தின் பொருள் என்ன? வேத வசனங்களை எப்பொழுதுமே நாம் வாசிக்கும்போது அதற்கு முந்தியும் பிந்தியும் வாசிக்கணும், இல்லையா? வேதம் எழுதப்பட்ட காலத்தில் அதிகாரமாக பிரித்து எழுதப்படவில்லை, வசனம் வசனமாகவும் பிரித்து எழுதப்படவில்லை. பிந்திய நாட்களில் வேதத்தை கற்பதற்கு வசதியாக நாம் அதை அதிகாரங்களாகவும் வசனங்களாகவும் நம்முடைய முன்னோர்கள் பிரித்தார்கள். ஆகவே ஒரு வசனம் தன்னில் தானே முழு பொருளையும் விளங்க வைத்துவிடும் என்று எண்ணிவிடக்கூடாது. இதே மாதிரி இன்னொரு இடத்துல இந்த வசனம் இருக்கிறது. மத்தேயு நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரத்தில் தாலந்து ஓமையை பற்றி சொல்லும்போது ஆண்டவர் இதே வார்த்தையை சொன்னார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். இங்கே அந்த வசனம் என்ன பொருளை தருகிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் மிக அற்புதமான ஒரு செய்தி அதற்குள்ளே இருக்கிறது அன்பானவர்களே. இந்த வசனத்தை சரியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் லூக்கா நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் முதல் இந்த 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க வேண்டும். லூக்கா நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் முதல் ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு ஓமையை நாம் பார்க்கலாம். இந்த வசனம் என்ன பொருளை தருகிறது என்பதை முதலாவது இந்த ஓமையை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது அதனுடைய உள் அர்த்தம் நமக்கு சரியாக புலப்படும். ஆண்டவர் சொன்ன ஓமை என்ன? தேவனுடைய வசனத்தை ஒரு மனிதன் விதைக்கிறான். நிலத்திலே விதையை விதைப்பது போல தேவனுடைய வசனத்தை ஒரு மனிதன் விதைக்கிறான். அதுதான் தேவனுடைய வசனம், விதை. அந்த விதைகள் விழுகின்ற இடம் எது? நிலம். அந்த நிலம் எது? மனிதர்கள். மனிதர்களாகிய நமக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் இப்படி செய்திகள் வாயிலாகவும் வேத வசனங்கள் வாயிலாகவும் கிடைக்கின்றன. ஆகவே அந்த விதை நிலம் என்கிற உவமையிலே 3-4 விதமான மனிதர்களை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்று, 12ஆம் வசனத்தை பாருங்கள். சில விதைகள் வழி அருகே விழுந்தன. நிலத்தில் விதை விதைக்கும் போது சில விதைகள் வழி அருகிலே போய் விழும். அந்த விதைகளுக்கு அதனுடைய நிலைமை என்ன ஆகும்? சற்று நேரத்தில் பறவைகள் வந்து அந்த விதைகளை பொறுக்கி கொண்டு போய்விடும். ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். சிலர் வழி அருகே விதைக்கப்பட்ட மனதை போன்றவர்கள், இருதயத்தை போன்றவர்கள். அவர்களுக்கு மனசில் அந்த வசனம் தங்கவே தங்காது. சீக்கிரத்திலே சத்துருவாகிய பிசாசானவன் வந்து அந்த வசனத்தை என்ன செய்வான்? எடுத்துக்கொண்டு போய்விடுவான். ஏன் அவன் எடுத்துகிட்டு போகிறான்? சிலருடைய மனசில் வசனம் பதியவே பதியாது. எளிதிலே சாத்தான் வந்து எடுத்துகிட்டு போயிடுவான். ஏன் போகிறான்னா சத்துருவாகிய பிசாசானவனுக்கு அவங்கள்ட்ட நிறைய இடம் இருக்குது.
அவன் அடிக்கடி அவருடைய இருதயத்துக்குள்ளே வருவான் போவான். அவனுக்கு பழக்கமான இடம் அது ஒரு மோசமான ஒரு நிலம். மனுஷன் நடக்கிற இடத்துல எந்த விதையும் வளர்வதில்லை. அதுபோல் அப்படிப்பட்ட நிலத்தை உடைய இருதயத்தை கொண்ட மனிதர்களுடைய இருதயத்துக்குள்ளே எந்த வசனமும் வேலை செய்யாது. வசனம் உள்றதுக்குள்ளே சத்ரு வந்து தூக்கிட்டு போயிடுவான். கோயிலை விட்டு வெளியே போகிறதுக்குள்ளே அவங்க கேட்ட வசனம் எல்லாம் அவங்களுக்கு மறந்து போயிடும். இது ஒரு வகையான நிலம். இன்னொரு வகையான நிலம் என்ன? கற்பாறையான நிலம். கற்பாறை என்று சொன்னால் மண்ணுக்கு ஒரு அடி ஆழத்துக்குள்ளே இல்லைன்னா அரை அடி ஆழத்துக்குள்ளே பாறை நிறைந்திருக்கும். மேலே ஒரு அடி அளவுக்கு அல்லது அரை அடி அளவுக்கு மண் இருக்கும் என்று வைத்து கொள்ளுங்கள். இந்த நிலத்திலேயும் விதைக்கப்படுகிறது. இது லூக்கா 8ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். அது எப்படிப்பட்ட மனிதர்கள் என்றால், அவர்கள் வசனத்தை மகிழ்ச்சியாக கேட்பாங்க, சந்தோஷமாக கேட்பாங்க. வசனத்தை கேட்கறதுல அவர்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், ஒரு தாகம் இருக்கும். கோயிலுக்கு வரதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும். உங்களை போல் என்ன போலன்னு வைங்களேன், மகிழ்ச்சியாக வருவார்கள், வசனத்தை கேட்பார்கள். ஆனால் இது ரொம்ப நல்ல வசனம், மகிழ்ச்சியாக இருக்கிறது, இதுக்கென்று ஒப்பு கொடுத்து நானும் வாழ வேண்டும் என்று தீர்மானிப்பார்கள். ஆனால் கொஞ்ச நாள் போகும்போது அந்த பாறை நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை என்ன செய்யும்? வேகமாக வளரும். கீழே வேர் போட முடியாது இல்லையா? அடியில் பாறை இருக்குது, வேர் போட முடியாது, அப்படியே வாடி போய்விடும். இவர்கள் சில காலம் ஆண்டவருடைய வசனத்தை கேட்பார்கள், சில நாள் அது மனசுக்குள்ளே இருக்கும். வேர் போடாதபடியினால், அதை உறுதியாக பிடித்து கொள்ளாதபடியினால் அந்த வசனத்தை அவர்கள் விட்டு விடுவார்கள். பயனற்ற ஒரு நிலம் அதுவும். மூன்றாவதாக ஒரு நிலத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இது முள்ளுள்ள நிலம். முள்ளுள்ள நிலத்திலே விழுகின்ற விதை வளரும். ஆனால் என்ன நடக்கும்? முட்கள் எல்லாம் நெருக்கி அதை வளர விடாமல் பண்ணிடும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். முள்ளுள்ள நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களை குறித்து ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். 14ஆம் வசனத்தை, லூக்கா நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். கேட்ட உடனே வீட்டுக்கு போகிறாங்க. போய் உலக கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாமல் போகிறார்கள். கேட்குறாங்க, மனசில் வச்சிருக்கிறாங்க, அது கொஞ்சம் வளர விடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு உலக கவலை ரொம்ப ஜாஸ்தி. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது என்ன? கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். கவலைப்படுகிறதுனால் உங்களில் யார் தன்னுடைய சரீர அளவில் ஒரு முழத்தை கூட்ட முடியும்? எவ்வளோதான் ஆண்டவர் சொன்னாலும் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். கவலையை தேடி தேடி கண்டுபிடிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே அந்த கவலை அதிகரிக்க அதிகரிக்க செல்வ மயக்கம், ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்ற விருப்பம், பணத்தை சேர்க்க வேண்டும் என்ற ஆசை, இவைகள் பெருக பெருக, உலகத்தின் சிற்றின்பங்கள் இதெல்லாம் பெருக பெருக, இவையெல்லாம் சேர்ந்து இந்த வசனத்தை என்ன செய்கிறோம்? நெருக்கி போய் அது வளர விடாமல் பண்ணிவிடும். இவைகள் பயனற்ற 3 நிலங்கள். பயனுள்ள ஒரு நிலம், அது நல்ல நிலம்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த 15ஆம் வசனத்தில் அதை சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் வசனத்தை கேட்கிறார்கள். கேட்கிறது மாத்திரமல்ல, அதை இருதயத்திலே காத்து கொள்ளுகிறார்கள். காத்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அந்த சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழுகிறார்கள். கேட்கிறார்கள், காக்கிறார்கள், அதன்படி நடக்கிறார்கள். இவர்கள் தான் பலன் உள்ளவர்கள். ஒரு ஆலயத்திலே நாம் செய்தி கொடுக்கும்போது 10 பேரோ 15 பேரோ 100 பேரோ 1000 பேரோ இருக்கலாம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இந்த 1000 பேருக்குள்ள இதே 4 விதமான மனிதர்களும் இருப்பார்கள். இந்த 4 விதமான மனிதர்களில் 4வது விதமான மனிதர்கள் யார்? உண்மையாகவே அதை கேட்டு இருதயத்திலே காத்து பலன் தருகிறவர்கள். அவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? முதல் 3 வகையானவர்கள் கூடுதலாக இருப்பாங்களா,
கடைசி 4வது வகையானவர்கள் அதிகமாக இருப்பார்களா? யார் அதிகமாக இருப்பாங்க? முதல் 3 வகை தான் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த 4வது வகை கம்மியாக தான் இருக்கும், குறைவாகத்தான் இருப்பார்கள். ஆனால் இந்த 4வது வகையை சேர்ந்தவர்கள் தான் உண்மையாகவே பலன் தருகிறவர்கள். அவர்களுக்குத்தான் இறை அரசின் ரகசியம் வெளிப்படுத்தப்படும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு 10வது வசனத்தில். வேத வசனத்தை யார் ஒருவர் கேட்டு இருதயத்திலே பாதுகாத்து அதை செயல்படுத்த முயற்சிப்படுகிறார்களோ அவர்கள் தான் யாரு? தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறிகிறவர்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறிவது என்பது வேத வசனத்தின் வெளிச்சத்தில் தான் நாம் அறிய முடியும். இப்போ ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இந்த 15ஆம் வசனம் முடிந்த உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை பாத்திரத்தினாலே மூட மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை. வேதத்தின் ரகசியங்கள் வெளிச்சமானவைகள், அவைகள் மறைப்பொருளானவைகள். ஆனால் அது வெளியரங்கமாகாமல் இருப்பதில்லை, அது வெளியரங்கம் ஆகும். யாருக்கு வெளியரங்கமாகும்? அடுத்த வசனம் சொல்லுது, ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். 4 விதமாக நீங்கள் கேட்கலாம். ஒரு விதம் எந்த விதத்தில் கேட்கலாம்? வழியருகே விழுந்த விதையை போல கேட்கலாம். இன்னொரு விதம் கற்பாறை நிலத்தில் விழுந்த விதையை போல கேட்கலாம். இன்னொரு விதம் முள்ளுள்ள இடத்தில் விழுந்த விதையை போல கேட்கலாம். 4வது நல்ல நிலத்தில் விழுந்ததை போல கேட்கலாம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். இங்க உள்ளவன் யாரு? இப்போ சொல்லுங்க, உள்ளவன் யார்? முதல் 3 பேருமா, இல்லை கடைசியாக வந்த 4வது ஆளா? கடைசியாக வந்த 4வது ஆள். இந்த 4வது ஆள் உள்ளவர். அந்த உள்ளவருக்கு என்ன கொடுக்கப்படும்? என்ன கொடுக்கப்படும்? 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், மறை பொருளானவைகளை ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை சொல்லிக் கொடுப்பார். நான் உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. தேவனுடைய வார்த்தைகளுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவது கர்த்தருடைய ஆவியானவருடைய வேலை. அன்பானவர்களே, ஒரு பிரசங்கி அதை செய்ய முடியாது. ஒரு வேளை சின்ன தூண்டுதலை கொடுக்கலாம், ஆனால் அதை வெளிப்படுத்துகிற வேலை யாருடைய வேலை? கர்த்தருடைய ஆவியானவருடைய வேலை. கர்த்தருடைய ஆவியானவர் யாரிடத்தில் அந்த வேலையை செய்வார்? யாரிடத்தில் செய்வார்? கேட்டு காத்து நடக்கணும். அவர்களிடத்துல தான் ஆண்டவர் வேலை செய்வார். மற்றவங்கள்ட்ட என்ன பண்ணுவார்? உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். வழி அருகே விழுந்தா உடனே சாத்தான் வந்து கொண்டு போயிடுவான். கற்பாறையில் விழுந்தா கொஞ்ச நாள் பிலுவிலுன்னு முளைச்ச மாதிரி இருக்கும், அடுத்த 2 நாள் கழித்து பார்த்தா காணாது. முள்ளுள்ள இடங்களில் விழுந்தால் அதுவும் கொஞ்சம் வேகமாக வளரும். சோலையில் வளர்கிற செடியை பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் வேகமாக வளரும், ஆனால் கனி தராது. முள்ளும் உலக கவலைகளும் நெருக்கி அதை கெடுத்து போடும். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியாத அன்பானவர்களே. ஆகவே இப்போ சொல்லுங்கள், உள்ளவன் யார்? தேவனுடைய வசனத்தை கேட்டு இருதயத்திலே காத்து அதன்படி நடக்கிறவர்கள். அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரா? உள்ளவன் எவனோ அவனுக்கு கூட கொடுக்கப்படும். அது உலகத்தில் உண்மையான விஷயம்தான். யார் அதை கேட்கிறார்களோ, காத்து கொள்ளுகிறார்களோ, அதன்படி நடக்கிறார்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? இது ஒரு நல்ல நிலம், எவ்வளவு போட்டாலும் இது என்ன செய்யும்? வளரும், இதில் கனி வரும். ஆகவே இந்த நிலத்தில் விதைக்கலாம். அது ஒரு இயல்பான காரியம். நாம் நிலத்தில் பயிர் செய்யும்போது இந்த கற்பாறையில் விதைச்சா அது பலன் தராதுன்னு தெரியும். அதனால் என்ன பண்ணுவோம்? அங்கே விதைக்க மாட்டோம். நல்ல நிலத்தில் விதைத்தால் அது பலன் தரும் என்று தெரியும். அதனால் என்ன செய்வோம்? அங்கே தான் கொண்டு அதிகமாக வேலை செய்வோம். ஏன்? அது பலன் தரும். அது உண்மையான காரியம். ஆனால் இல்லாதவன் எவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். வார்த்தைகள் நம்மிடத்தில் கிரியை செய்யவில்லை என்றால், நாம் அதுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கவில்லை என்றால்,
அது நம்ம விட்டு காணாமல் போயிடும் தானவர்களே. இப்போ நம்ம எந்த வரிசையில் இருக்க விரும்புகிறோம்? அதுதான் கேள்வி. உள்ளவன் வரிசையில் இருக்க விரும்புகிறோமா, இல்லை இல்லாதவன் வரிசையில் இருக்க விரும்புகிறோமா? நான் உள்ளவன் தானா, மீண்டும் மீண்டும் கர்த்தருடைய கரத்திலிருந்து நான் பெறுகிறவன் தானா என்பதை எப்படி அறிந்து கொள்வது? எப்படி அறிஞ்சுக்கிடலாம்னா, இந்த 3 குவாலிட்டிஸ், குணங்களும் என்னிடத்தில் இருக்கிறதான்னு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒன்று, நான் கேட்கிறேனா, வேத வசனத்தை கேட்கிறேனா? வேத வசனங்களை 2 வழியாக கேட்கலாம். ஒன்று, ஆலயத்தில் வந்து கேட்கலாம். இன்னொன்று, வீட்டில் உட்காந்து பைபிள் வாசித்து கேட்கலாம். வேத வசனத்தில் கேட்குறதுல ஒரு ஆர்வம் இருந்தானா, கேட்கிறவன் யார்? உண்மையாகவே கேட்கிறவன். சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறவன். அந்த பிரியம்னு ஒன்று இருந்துட்டானாக்கா, ஆர்வம் என்று ஒன்று இருந்தால், ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கிறதுல நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். இன்று வேதம் வாசித்தீர்களா அப்படின்னு உங்களை கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? சிலர் வாசிக்கிறார்கள். அதை ஒரு என்ன, காலையில் சாப்பிடணும், மத்தியானம் சாப்பிடணும், ராத்திரி சாப்பிடணும் இருக்குல்ல, அது மாதிரி காலையில் ஒரு பைபிளை எடுத்து ஒரு வாசிப்பு வாசித்து முடிச்சிடணும். அதுக்கு பேர் என்ன வாசிப்பு? கடமைக்காக வாசிப்பது. கடமைக்காக வாசிப்பது. நான் வேதத்தை கடமைக்காக வாசிக்கிறேனா, இல்லை உண்மையாகவே அதில் எனக்கு ஒரு ஆசை இருக்கிறதா? வேதத்தை வாசிக்கிறதுல ஆசை வரணும்னா வேத வசனங்களில் ஒரு ருசி இருக்கணும் இல்லையா? வாசிக்கிறதுல ஒரு பசி இருக்கணும் தானே? ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது, வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உட்கொண்டேன்னா என்ன அர்த்தம்? சாப்பிட்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திலே மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. இந்த வசனத்தை எதற்கு ஒப்பிடலாம் என்று பாருங்கள். காலையில் உணவு உண்ண பிள்ளைகளை உட்கார வைத்தால் இட்லி அல்லது தோசை கொடுத்தா உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க? இன்றைக்கி அதே இட்லி தானா, அதே தோசை தானான்னு கேட்பாங்க. ஆனால் சர்ப்ரைஸாக, ஆச்சரியப்படும் விதமாக நீங்கள் ஒரு சிக்கன் பிரியாணி காலையில் பண்ணி கொடுத்து பாருங்கள், அவங்களுக்கு உடனே என்ன வரும்? பசி வரும். சாப்பிடணும் என்கிற ஒரு ஆசை வரும். பசியும் ருசியும் வரும். எப்போ? அந்த உணவின் மேல் ஒரு ஆர்வம் இருக்கும்போது. ஆனால் அந்த உணவின் மேல் ஆர்வம் இல்லாமல் போனால் பசியும் வராது, ருசியும் வராது. கர்த்தருடைய வேதத்தை அந்த அளவிலே நாம் வாசிக்கிறோமா? இது ஒரு பெரிய கேள்வி அன்பானவர்களே. அப்படி ஒரு இருதயம் நமக்கு இல்லை என்றால் அதையும் யார்கிட்ட தான் கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தை வாசிக்கிறதுல எனக்கு ஒரு ருசி இல்லை ஆண்டவரே. சும்மா கடமைக்கு வேண்டி வாசிட்டு போகிறேன். எங்களை மாதிரி ஊழியக்காரங்க சரி ஒரு பிரசங்கம் பண்ணணுமேனு போய் உட்காந்து வாசிப்பாங்க. அதுவும் தப்பு தானே? பெரிய தவறு இல்லையா? முதல்ல வாசிக்க வேண்டியது ருசிக்காகத்தான் வாசிக்கணும், பசிக்காகத்தான் வாசிக்கணும். கடமைக்காக வாசித்தால் அது சரியாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்று அல்ல. அந்த ருசியையும் அந்த பசியையும் எனக்கு தாரும் என்று கேட்க வேண்டும். உணவு உண்பதிலே உங்களுக்கு ருசியும் பசியும் இல்லை என்றால் அது ஒரு நோய். தெரியுமா? டாக்டர்கிட்ட போனால் அவர் மருந்து எழுதுவார். அதுக்கு சாப்பிட்றதுல பசி ருசியும் இல்லைன்னா அது ஒரு நோய். வேதத்தை வாசிப்பதிலே ஒரு பசியும் ருசியும் நமக்கு வரவில்லை என்றால் அதுவும் நோய்தான். அந்த நோயை நீக்கணும்னா யார்கிட்ட போனோம்? பரம வைத்திட்ட போனோம். ஆண்டவரே, நீங்கள் சொன்னது சரிதான் ஆண்டவரே, எனக்கு அந்த பசியும் ருசியும் இல்லை, அதை எனக்கு தாருங்கள் என்று நாம் கேட்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் உபாகம புஸ்தகத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது வேத வசனங்களை எப்படி கற்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். உபாகமம் 6ஆம் அதிகாரத்தை பாருங்கள். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதியை நீங்கள் வாசித்தால் அங்கே
எப்படி வேத வசனங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். வாசியுங்கள். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் எங்க இருக்கணும்? இருதயத்தில் இருக்க கடவது. நீ என்ன செய்ய வேண்டும்? அவைகளை உன்னுடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும். உன் இருதயத்தில் இருக்கிறது மாத்திரமல்ல, உன்னுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு, தலைமுறைக்கு அதை நீ கடத்த வேண்டும். பிள்ளைகளுக்கு அதை கருத்தாய் போதிக்க வேண்டும். எப்பெல்லாம் போதிக்கணும்? வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற பொழுதும், எழுந்திருக்கிற பொழுதும் போதும். பாருங்கள் எவ்வளவு தீவிரமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை எப்போ சொல்லணுமா? உட்கார்ந்து இருக்கிற போது. சாயங்கால நேரம் பிள்ளைகளோடு அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறது உங்களுக்கு நேரம் கிடைக்குமா? இப்போ பெரும்பாலான இல்லங்களில் பிள்ளைகளோடு அமைதியாக உட்காருவதற்கு நேரம் கிடைப்பதில்லை. அவங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே டியூஷனுக்கு அனுப்பிடுவாங்க. டியூஷனுக்கு போயிட்டு வந்த உடனே சாப்பாடை கொடுப்பாங்க. உடனே அந்த பிள்ளைக்கு தூக்கம் வரும், தூங்க வச்சுருவாங்க. பிள்ளைகளோடு அமர்ந்து பேசுவதற்கு நமக்கு நேரம் இல்லை என்றால் அது ஒரு ஆபத்தான அடையாளம். அன்பானவர்களே, பிள்ளைகளோடு அமர்ந்து பேச வேண்டும். பிள்ளைகள் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தாங்கன்னா அங்கே என்ன நடந்துன்னு கேட்கணும். அவர்களுக்கு வேறு நண்பர்களை அவர்கள் தேடி விடாதபடிக்கு நாமே அவர்களுக்கு நண்பர்களாக இருக்க வேண்டும். அப்படி அவர்களோடு பேசும்போது, உட்கார்ந்து இருக்கும்போது, நடந்து போகும்போது, பிள்ளைகளோடு நடக்கிறீங்களா? அதுக்கான வாய்ப்பு இப்போ கிடைக்கல இல்லையா? பிள்ளைகளோட கையை பிடிச்சிட்டு தெருவில் நடந்து போகிறது, கோயிலுக்கு நடந்து போகிறது, விலைக்கு நடந்து போகிறது, இந்த வாய்ப்புகளெல்லாம் இப்போ வர வர குறைந்து கொண்டே வருகிறது. அப்படி நடக்கிற போது, படுக்கும்போது, படுக்கையிலிருந்து எழும்பும்போது அவர்களுடைய கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து நாம் பேச வேண்டும். மோசே இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவுரையாக சொல்லும்போது இது போன்ற ஒரு வேதம் அந்த காலத்தில் கிடையாது. அந்த காலத்தில் என்ன இருந்தது? வேத வசனங்கள் தோல் சுருளிலே இருந்தன. எல்லார் வீட்லேயும் கிடையாது வேதம். ஆகவே ஆலயத்தில் வேதம் வாசிக்கும் போது தான் கேட்கணும். இல்லை கட்டாயம் வேதத்தை படிக்கணும்னு ஆசை இருந்தால் ஒரு வேத பாரகர் இடத்துல, பரிசேயர் இடத்துலையோ, ஆலயத்தில் ஆசாரியர் இடத்துலையோ போய் எனக்கு இந்த வேத பகுதியை வாசித்து காட்டுங்கள் என்று கேட்க வேண்டும். அப்படி தான் படிக்கணும் அந்த காலத்தில் பைபிள். இப்போ மாதிரி எல்லார் வீட்லேயும் ஆளுக்கு ஒரு பைபிள் கிடையாது. அப்போ அதுக்கு அருமை இருந்தது இல்லையா? ஆகவே தான் சொல்லுகிறார் மோசே, உட்கார்ந்து இருக்கிற போது பேசு, நடக்கும்போது பேசு, படுக்கும்போது பேசு, எழும்பும்போது பேசு, அவைகளை உன் கைகளிலே அடையாளமாக கட்டிக்கொள், கண்களின் நடுவே ஞாபக குறியாக வை, வாசல் நிலைகளிலே எழுது. ஏன் இப்படி திரும்ப 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 வேத வசனங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்றால், அன்பானவர்களே, இது நம்முடைய ஆண்டவர் நமக்கு எழுதியுள்ள அன்பின் மடல், அன்பின் கடிதம், லவ் லெட்டர். ஒரு காதலன் தன்னுடைய காதலிக்கோ, ஒரு காதலி தன்னுடைய காதலனுக்கோ ஒரு காதல் கடிதம் எழுதினால் அதை எவ்வளவு கரிசனையாக கவனிப்பாங்க இல்லையா? நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மணவாளன், நாம் அவருடைய மணவாட்டிகள். ஆகவே அவருடைய வார்த்தைக்கு நாம் சரியாக கேட்க வேண்டுமானால் அவரை நாம் நேசிக்க வேண்டும். அவரை நாம் நேசித்தால் அவருடைய வார்த்தைகளை நம்ம நேசிப்போம், கேட்போம். கேட்குறதுல ஆர்வம் இல்லைன்னா இந்த பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தைகளை கேட்குறதுல எனக்கு ஒரு ஆர்வம் இல்லை. காரணம், நான் உம்மை முழுமையாக நேசிக்கவில்லை. எனவே உம்மை நேசிக்கிற இருதயத்தை எனக்கு தாரும்னு கேட்கணும். ரைட். உள்ளவன் யார்? வசனத்தை கேட்கிறவன். உள்ளவன் யார்? வசனத்தை காக்கிறவன். வசனத்தை கேட்கறது போதாது, அதை காக்கணும். காக்கிறது என்றால் என்ன? 1 சங்கீதம் 2 வசனத்தை திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் தியானமாய் இருப்பதுன்னா என்ன? எப்போ பார்த்தாலும் பைபிளை எடுத்து வச்சுட்டு படிச்சுட்டே இருக்கிறதா? இல்லை, அது சாத்தியமான ஒன்றல்ல. தியானம் என்பது மனசில் தியானம் பண்ணுறது.
நீங்கள் இன்று காலையிலே ஒரு வசனத்தை வாசித்தீர்கள். 1 சங்கீதம் 1 வசனமே சொல்லுங்கள் பார்க்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காதே, பாவிகளுடைய வழியில் நிற்காதே, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதே. இதே நீங்கள் காலையில் வாசித்தீங்க. அதை தியானம் பண்ணுறதுன்னா என்ன? அதை தியானம் பண்ணுறதுன்னா அந்த வசனம் மனசில் இருக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது, வேலை ஸ்தலத்துக்கு போகும்போது அங்கே எங்கே போய் உட்காரக்கூடாது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது. ஜோக் அடிக்கிறது, 4 பேர் சேர்ந்து வேறு 4 பேர் நக்கல் அடிக்கிறது, கிண்டல் பண்ணுறது, இப்படிப்பட்ட இடங்களில் என்ன செய்யக்கூடாது? உட்காரக்கூடாது. இந்த வசனம் மனசில் இருந்தானா நம்ம என்ன செய்வோம்? அதை தவிர்ப்போம். ஆகவே அன்பானவர்களே, கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, அதை இருதயத்திலே காத்து கொள்ள வேண்டும். இன்னும் எப்படி காத்துக்கொள்கிறது பாருங்கள். 119 சங்கீதத்தின் 97 வசனத்தை வாசியுங்கள். 119 சங்கீதம் 97 வசனம் நான் வாசிக்கிறேன். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். ஆண்டவரே, நான் உம்முடைய வேதத்தில் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன் தெரியுமா? 119 சங்கீதம் எழுதியது யார்? 1 வசனத்துக்கு மேலே தேடுறீங்க, அங்கே யார் பேரும் எழுதலை, அப்படி தானே? வேறு சங்கீதங்களை நீங்கள் பார்த்தால் அங்கே தாவீதின் சங்கீதம், ஆசாவின் சங்கீதம், மோசையின் சங்கீதம் பாடல் என்றெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த சங்கீதத்துக்கு மேலே அப்படி ஒன்றும் எழுதலை. யார் எழுதினார்கள் என்று தெரியவில்லை. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவேளை தாவீதா இருக்கலாம், இல்லை என்றால் எஸ்ரா என்னும் நியாயப்பிரமாணிகனாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். யாரோ ஒருத்தர். ஆனால் அந்த சங்கீதம் முழுக்க முழுக்க அவர் சொல்கிறது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை. 97 வசனத்தில் சொல்கிறாரு, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன். எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுதும் அது என்னுடைய தியானம். நாள் முழுதும்னா ஒரு நாளுக்கு எத்தனை மணி நேரம்? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். 24 மணி நேரம் வசனத்தை நினச்சிட்டே இருக்க முடியுமா? முடியாதுல்ல. அதிலும் தூங்கும்போது நினச்சிட்டு இருக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்போ எப்படி இந்த வார்த்தையை அவர் சொல்கிறாரு? நீங்கள் படுக்கையில் படுத்துக்கொண்டு எதை நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். படுக்கையில் போய் படுத்தாச்சு, உறக்கம் நம்மளை ஆட்கொள்ளும் வரைக்கும் கொஞ்சம் நேரம் இருக்குல்ல. படுத்த உடனே அப்படியே தூங்கிடுவீங்களா? நான் தூங்க மாட்டேன், நீங்களும் தூங்க மாட்டீங்கள்ல. படுத்தா தூக்கம் வர்றதுக்கு ஒரு 3-4 நிமிஷம் ஆகும். அந்த தூக்கம் எப்போ வருதுன்னே நமக்கு தெரியாது. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த தூக்கத்துக்குள்ளே நம்ம போயிடுவோம். அது வரைக்கும் எதை நினைக்கிறீங்க? இனி ஒரு திட்டம் பண்ணலாம். தூக்கம் வர்ற வரைக்கும் ஏதாவது ஒரு வசனத்தை நினச்சிட்டே தூங்கிடலாமா? நிறைய வாய்ப்பு இருக்குது. வெளியூருக்கு போகிறீங்க, பஸ்ஸில் உட்காந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? சும்மா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க, எதை யோசித்து கொண்டிருக்கிறீர்கள்? சங்கீதக்காரன் சொன்னது போல, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். நீங்கள் எதை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் எதை மனதில் அசை போட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறிவிடுவீர்கள். நானும் அப்படித்தான். நான் எதை அடிக்கடி நினைக்கின்றேனோ, நான் எதை அடிக்கடி மனசுக்குள்ளே அசை போடுகின்றேனோ அதுவாகவே நான் மாறிவிடுவேன். நல்ல காரியம்னா நல்ல காரியமாக மாறுவேன், கெட்ட காரியம்னா கெட்ட காரியமாக மாறிடுவேன். தீமையான எண்ணங்களை மனதில் அசை போட்டுகிட்டே இருந்தேன்னு வைங்க, நான் எப்படிப்பட்டவனாக மாறிடுவேன்? தீமையான மனிதனாக மாறிவிடுவேன். யாரோ ஒருத்தர் பேரில் உங்களுக்கு கோபம் இருக்குன்னு வைங்களேன், அந்த கோபத்தை திருப்பி திருப்பி அசை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கோபம் என்ன செய்யும்? பெருசாகிட்டே இருக்கும். அந்த ஆள் எதை செய்தாலும் உங்களுக்கு தப்பாக தெரியும். காரணம் என்ன? அந்த ஆளுக்கு பற்றிய ஒரு கோபத்தை மனதில் வளர்த்து கொண்டே இருக்கிறீர்கள். அதே போலத்தான் அதற்கு நேர் எதிர்மறையாக வேதத்தையும் வேத வசனங்களையும் நாம் மனசுக்குள்ளே அசை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது நாம் இருதயத்திலே வசனத்தை காத்துக்கொள்வது. அப்போ உள்ளவன் யார்? வசனத்தை கேட்கிறவன். உள்ளவன் யார்? வசனத்தை காக்கிறவன். மூன்றாவதாக உள்ளவன் யார்? அந்த வசனத்தின்படி நடக்கிறவன்.
வசனத்தை கேட்டால் போதாது, அதை இருதயத்தில் வச்சிருந்தா போதாது, அதன்படி நடக்க வேண்டும். அதன்படி நடக்கிறது என்கிற இந்த மூன்றாவது எல்லைக்கு நீங்கள் வரவில்லை என்றால், நான் வரவில்லை என்றால், அந்த வசனம் எனக்கு எந்த பயனையும் தரவில்லை என்று அர்த்தம். 119 சங்கீதம் 105 வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் ஊர் நல்ல அழகான ஒரு கிராம பகுதி, இரவில் இறங்கி வெளியே நடக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? அதனால் பெரிய பெரிய டார்ச் லைட் வச்சுருப்பீங்க. அந்த டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு போனால் அதனுடைய பயன் என்ன? கால்களுக்கு தீபம். எந்த அடி எந்த இடத்துல வைக்கலாம்னு பார்த்து வைக்கலாம். பாதைக்கு வெளிச்சம். நான் போகிற பாதை சரியான பாதை தானா, ஏதாவது கல்லும் முள்ளும் கிடக்கிறதா, இல்லை வேறு ஏதாவது ஆபத்து இருக்கிறதா என்று பார்த்து தெளிவாக போகலாம். வசனத்தின் பயன் என்ன? வசனத்தின் பயன் என்ன? பாதைக்கு வெளிச்சம், கால்களுக்கு தீபம். அதே 119 சங்கீதம் 133 வசனத்தை பாருங்கள். உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதிரும். உம்முடைய வார்த்தையிலே என் கால்களை நிலைப்படுத்தும். உம்முடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதுக்கு கீழ்ப்படிந்து நான் நடக்க எனக்கு உதவி செய்யும். அதுக்கு கீழ்ப்படியும் போது ஒரு அநியாயமும் என்னை ஆளாது. எந்த அநியாயத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்க முடியாது. ஒப்பு கொடுக்காமல் வாழுகின்ற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் எனக்கு தருவேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30 21 வசனத்தை பாருங்கள். பல வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கேள்வி வரும், இந்த விஷயத்தில் நான் அதை செய்யலாமா, அது சரியாக இருக்குமா, இல்லை இதை செய்யலாமா, இது சரியாக இருக்குமா என்று ஒரு ரெண்டுங்கட்டான நிலைமை வரும் இல்லையா? அந்த வலது பக்கம் போகிறது சரியாக இருக்குமா, இல்லை இடது பக்கம் போகிறது சரியாக இருக்குமா என்று ஒரு இக்கட்டான நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வரும். கட்டாயம் வரும், எல்லாருக்கும் வரும். அப்படி வரும்போது நம்மை வழிநடத்துவதற்கு எது தேவை தெரியுமா? கர்த்தருடைய வசனம் தேவை. அந்த வசனத்தை வாசிங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஏசாயா 30 21 வசனம், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அல்லேலூயா. நம்முடைய காதுக்கு ஒரு வார்த்தை வரும். ஒருவேளை அறியாமல் தான் ஒரு தவறான பாதையிலே போகிறோம், உண்மை புரியாமல் ஒரு தவறான பாதையிலே செல்லுகின்றோம். அப்போ பின்னால் இருந்து ஒரு சத்தம் கேட்கும். என்ன சத்தம்? வழி அதெல்லப்பா, இந்த பாதையில் போ. இது யாருடைய வேலை தெரியுமா? வேத வசனங்களின் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் செய்கிற வேலை. பல நேரங்களில் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் இந்த பாதை எந்த இடத்துக்கு நம்மை அழைத்து செல்லுகிறது என்பது நமக்கு தெரியாது. உண்மைதானா? சில தீர்மானங்களை நம்ம எடுக்கும்போது அதனுடைய டெஸ்டினேஷன் எங்கே போய் முடியும்னு நமக்கு தெரியாது. நல்லா முடிஞ்சிட்டா நல்லது அப்படின்னு நினைப்போம். பெற்றோர் பல வேளைகளில் பிள்ளைகளுக்கு திருமணம் பார்ப்பார்கள். திருமணம் பார்க்கும்போது தான் நமக்கு இந்த பெரிய இக்கட்டான ஒரு நிலைமை வரும். 4 வரன் வருது, ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் தேடும்போது இதில் எது சரியானது, எது எனக்கு நன்மை உள்ளதாக இருக்கும், எதில் போனால் சரி என்கின்ற கேள்விகள்லாம் வரும். நம்ம பலர்கிட்ட விசாரிப்போம். யார்கிட்ட விசாரித்தாலும் இதில் எல்லாம் உறுதியான ஒரு நிலைப்பாடை நம்மால் எடுத்துக்கொள்ள முடியாது என்பார்கள். முடியாது. உறுதியான தெளிவான ஒரு ஆலோசனை நமக்கு கிடைக்கும்னா பின்னால் இருந்து ஒரு சத்தம் கேட்கணும். அந்த சத்தத்தை கேட்பதற்கு காதுகள் வேண்டும். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், காதுள்ளவன் கேட்க கடவன். அந்த காது இருக்குது, ஆனால் காது கேட்குற காதாக இருக்கணுமே.
கேட்குற காதா இருக்கணுமானா என்ன செய்யணும்? அடிக்கடி வேத வசனங்களை வாசிக்க வேண்டும், வேத சத்தியங்களை கேட்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அதன் வழியாய் நம்மோடு பேசுவதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு செய்கிறவன் தான் உள்ளவன். இப்போ நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நான் உள்ளவன் தானா? நான் உள்ளவனாக இருந்தால் ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார்? இருக்கிறதோட கூட தருவார். இயேசு கிறிஸ்து அவருக்கு ஒரு சோதனை வந்த பொழுது முதலாவது சோதனைக்கு ஒரு பதிலை சொன்னார். இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடும் என்று சொன்ன பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் என்ன? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வசனம் 2 இடத்துல இருக்குது. எங்கெல்லாம் தெரியுமா? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், லூக்கா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மறக்கக்கூடாது. மறக்காமல் இருக்கிறதுக்கு நல்ல வசதி. மத்தேயு 4:4, லூக்கா 4:4. மனுஷன் எப்படி பிழைப்பானாம்? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படி கிடைக்குது நமக்கு? வேத வசனங்கள் வழியாகத்தான் கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, வேத வசனங்களை நாம் கற்றுக்கொண்டு அதன் வழியிலே நடக்கும்போது நமக்கு இன்னொரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. 119ஆம் சங்கீதத்தின் 165ஆம் வசனம் ஒருவர் வாசியுங்கள். 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. போதும், அவர்களுக்கு இடறுதல் இல்லை. இது புதிய திருப்புதல் எப்படி இருக்குது தெரியுமா? உமது திருச்சட்டத்தை விரும்புபவர்களுக்கு நல் வாழ்வு மிகுதியாய் உண்டு. மிகுதியாய்னா கூட 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 ஆண்டவர் கொடுப்பார். எதுவும் அவர்களை நிலை குலைய செய்வதில்லை. இந்த 2மே பிரச்சனை தான் நமக்கு. கூட கூட வேணும் இல்லையா? கூட கூட வேணும்னு ஏதோ உலகத்து ஆசீர்வாதங்களெல்லாம் ஆண்டவர் கூட கூட தருவார்னு மட்டும் நினச்சிடாதீங்க. உலகத்து ஆசீர்வாதம் எவ்வளோ வந்தாலும் அது உடனே நமக்கு சமாதானத்தை தந்துடும் என்று எண்ணக்கூடாது இல்லையா? உலகத்தில் ஒருவன் ஐஸ்வர்யவனாக இருந்தால் உடனே அவனுக்கு சமாதானம் வருமா? 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 ஒரு ஐஸ்வர்யவனுக்கு நிலம் ஏராளம் விளைந்ததாம். அவனுக்கு ராத்திரி ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? எங்கே கொண்டு இதெல்லாம் வைப்பேன்? ஆமாம், நிறைய இருந்தால் அந்த பிரச்சனை வரும். கொஞ்சமாகவே இருந்தால் அந்த பிரச்சனையை மைனஸ் பண்ணிடலாம். ஆகவே ஐஸ்வர்யம் ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை தந்துவிடும் என்று சொல்ல முடியாது. உடல் ஆரோக்கியம் ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை தந்துவிடும் என்று சொல்ல முடியாது. அது ஆண்டவரிடமிருந்து பெறக்கூடியது அன்பானவர்களே. அது கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதுனால் மட்டும்தான் வரும் அந்த சமாதானம். திருச்சட்டத்தை கடைப்பிடிக்கிறவர்களுக்கு நல்வாழ்வு மிகுதியாய் வரும். இன்னொரு வாய்ப்பு அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? எதுவும் அவர்களை நிலை கொலைய செய்வதில்லை. நிலை கொலைதல் என்றால் என்ன? வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும்போது, கடினப்பாடுகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, உறவு சிக்கல்கள் வரும்போது, நோய்கள் நம்மை நெருக்கும்போது நிலை கொலைஞ்சு போயிடும். சில நேரங்களில் நிலை கொலைதல் என்றால் என்ன? என்ன செய்கிறதுன்னு தெரியாது. மனசு கவலையிலே ஆழ்ந்துவிடும். ஓ, இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி விடுதலையாவேன் என்று மனசு கவலையிலே ஆழ்ந்துவிடும். ஆனால் கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் மாத்திரமல்ல, இந்த நிலை கொலைதல் வராது. பிரச்சனை வரும், பிரச்சனை வராதுன்னு நான் சொல்லலை. பிரச்சனை வரும், ஆனால் பிரச்சனையிலே அவர்கள் நிலை கொலைந்து போக மாட்டார்கள். எந்த பிரச்சனையும் தாங்கும்படியான ஒரு பலனை ஆண்டவர் நமக்கு தருவார் அன்பானவர்களே. ஆகவே இவர் தான் யார்? உள்ளவர். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு இருதயத்திலே காத்து அதன்படி நடக்கிறவர்கள் கர்த்தருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள். 1ஆம் சங்கீதத்தின் 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து
இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அல்லது இருப்பாள். அவன் அல்லது அவள் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவன் நிலை கொலைய மாட்டான். அவர்கள் நிலை கொலைய மாட்டார்கள். அவர்கள் சமாதானத்தோடு இருப்பார்கள். ஆகவே அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயங்களிலே நாம் பதித்து கொள்ள வேண்டும். அவற்றை நாம் இருதயத்திலே காத்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகளை நாம் வாழ்க்கையாக மாற்ற வேண்டும். அப்படி செய்யும்போது நாம் யார்? உள்ளவங்க. ஆண்டவர் தம்முடைய தெய்வீக சமாதானத்தை நமக்கு தந்து நல்ல பாதையிலே நடத்துவார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் வழியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.